அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் ஜர்னி தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பஜாஜ் அப்படின்ற நிறுவனம் வந்து அவங்களோட பஜாஜ் அவெஞ்சர் 160 அப்படின்ற பைக்கை வந்து இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின சில தகவலை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பொதுவாக க்ரூஸ் டைப் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா பலருக்குமே இந்த ஒரு பிடித்தமான பைக்காகவே இருக்கும். ஒரு கம்ஃபர்ட் ரைட் போகணும், அது வந்து ரொம்ப தூரம் லாங் டிரைவ்லாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த க்ரூஸ் டைப் அப்படின்ற பைக்கை வந்து சூஸ் பண்ணுவாங்க. க்ரூஸ் டைப் பொறுத்தவரை வந்து விலை அதிகத்தில் வந்து பல பைக்ஸ் இருக்குது. இருந்தாலுமே வந்து இந்தியா பொறுத்தவரை வந்து ஒரு விலை குறைவான ஒரு க்ரூஸ் டைப் பைக் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா பஜாஜோட பஜாஜ் அவெஞ்சர் அப்படின்ற பைக் வந்து சொல்லுவேன். இந்த பைக் பொறுத்தவரை ஆரம்ப கட்டத்தில் வந்து பஜாஜோட அவெஞ்சர் 150 அப்படின்ற ஒரு பைக்கும் அவெஞ்சர் 220 அப்படின்ற ஒரு பைக்குமே வந்து இந்தியாவில் விற்பனையில் இருந்தது. ஆனால் கடந்த வருடத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் வந்து அவங்களோட பஜாஜ் அவெஞ்சர் 150 அப்படின்ற பைக் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜோட பஜாஜ் அவெஞ்சர் 180 அப்படின்ற பைக்கை வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த பைக் லான்ச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 180 பைக்கோட விற்பனை வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். முன்னாடி இருந்த பஜாஜ் அவெஞ்சர் 150 அப்படின்ற பைக்கோட விற்பனையோட இந்த பஜாஜ் அவெஞ்சர் 180 அப்படின்ற பைக்கோட விற்பனை வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜோட அவெஞ்சர் 220 அப்படின்ற பைக் பக்கம் வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதை எடுத்து வந்து பல ரூமர்ஸ் வந்து பரவிட்டு இருந்தது. பஜாஜ் வந்து திருப்பி அவங்களோட பஜாஜ் அவெஞ்சர் 180 அப்படின்ற பைக்கை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு பஜாஜ் அவெஞ்சர் 160 அப்படின்ற பைக்கை வந்து இந்தியாவில் விற்பனை கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ரூமர் பரவிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து உண்மையாக பொய்யா அப்படின்னு வந்து பலருக்குமே வந்து குழப்பமாக இருக்கிற சமயத்தில் வந்து இதை வந்து பஜாஜ் உறுதிப்படுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜோட அவெஞ்சர் 160 அப்படின்ற பைக்கை வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த பைக்குக்கும் அந்த பழைய பைக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக்கோட டிசைன் பொறுத்தல வந்து அதே பஜாஜ் அவெஞ்சர் 180 அப்படின்ற பைக்கோட டிசைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்குமே இருக்குது. அடுத்த இந்த பைக்கோட இன்ஜின் பொறுத்தல வந்து பஜாஜில் இருக்கக்கூடிய பஜாஜ் பல்சர் NS 160 அப்படின்ற பைக்கோட இன்ஜின் வந்து அப்படியே இந்த பைக்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷலாக வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டியை பொறுத்தவரை வந்து இந்த பைக்கில் வந்து சிங்கிள் சாலி பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 160 சிசிக்கு வந்து ஒரு சிங்கிள் சாலி பேஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படியே வந்து சொல்லலாம். இதை எடுத்து இந்த பைக்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 120 சிசி கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்டு இன்ஜின். இதோட பீச் மற்றும் டார்க் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 15.5 பிஎஸ்பி கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 14.6 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஃபியூல் டெலி டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கார்பரேட் தான். அடுத்து வண்டியோட கியர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், அதாவது 5 கியர்ஸ் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 13 லிட்டர் வந்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வருது. வண்டியோட வீல் மற்றும் டயர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 17 inch அலைன் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான். அடுத்து வண்டியோட பிரேக்கிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஃப்ரண்ட் வீலில் வந்து 240 mm வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரியர் வீலில் பார்த்தோம் அப்படின்னா 130 mm வந்து ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வீல் வந்து டெலஸ்கோபிக்கும் ரியர் வீலில் பார்த்தோம் அப்படின்னா ட்வின் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெய்லைட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட் வந்து அலஜினல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் LED DRL வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து டெய்லைட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு பல்ப் டைப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பீடோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அனலாகில் கொடுத்துருக்காங்க. ஓடோமீட்டர் ட்ரிம் மீட்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்கலாம் அப்படின்றதான் வந்து என்னோட எண்ணம். ஏன்னா வந்து ஆல்ரெடி 220 இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அப்டேட் பண்ணும்போது வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரே வந்து இதுலேயும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். அடுத்து இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ் தரப்புல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 120 km/h வரையும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைலேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு 40 to 45 km/லிட்டர் வரையுமே வந்து நம்ம மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இருந்த பஜாஜ் அவெஞ்சர் 180 அப்படின்ற பைக்கோட விலையை விட ஒரு 7,000 ரூபா வந்து எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்க்கு வந்து கம்மியாக வருது அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து சென்னையோட ஆன்-ரோட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த பஜாஜ் அவெஞ்சர் 160 அப்படின்ற பைக்கோட விலை வந்து எப்படி வந்து ஒரு 1 லட்சம் வரையுமே வந்து வண்டியோட விலை வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வந்து மேலும் பல தகவல் அது நம்ம தமிழ் மொழி தெரிஞ்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.